அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சியும் அக்டோபர் மாதமும் எப்படிப்பட்ட தன்மையை தரப்போகுது, அதாவது சுப பலனை தரப்போகுதா, அசுப பலனை தரப்போகுதா, அப்படி சுப பலன் தந்தால் கூட எந்த அளவில் எந்தெந்த மாதிரியான தன்மையில் இருக்க போகுது, அசுப பலன்னாக்க எந்த மாதிரியான தன்மையில் நமக்கு பாதிப்பை தரப்போகுது அப்படின்றத பார்ப்போம். பொதுவாக இந்த மாதம் அப்படின்றது, அக்டோபர் மாதம்ன்றது எந்தெந்த பாவங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் இயங்கும் அப்படின்னு பார்க்குறப்ப 9ஆம் பாவமும் 11ஆம் பாவம். 9ன்றது சொல்லவே தேவையில்லை. பயணங்களை சொல்லலாம், மாற்றங்களை சொல்லலாம், வாழ்வியல் மாற்றங்கள், இடமாற்றங்கள், வேலை வழி மாற்றங்கள், இதெல்லாமே சொல்லலாம். 11ன்றது லாபங்கள், எதன் வழியாக உங்களுக்கு அனுகூலமான பலன்களை லாபங்களை பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், எந்தெந்த இணக்கங்களில் இருக்கலாம் அப்படின்றத சொல்லணும். அதை பிரீஃபாக பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப 2ஆம் இடத்துல சந்திரன். அக்டோபர் மாதம் பிறப்பன்று பார்க்குறப்ப 2ஆம் இடத்துல சந்திரன், பூராடம் 3ஆம் பாதம். அப்படின்றப்போ பூராடம் 3 அப்படின்னோம்னாக்க 12. அப்போ 12ஆம் பாவம் தான் இயங்குன்னு அர்த்தம். சந்திரன் என்னவா இயங்குறாருனாக்க, சந்திரன் யார் உங்கள் ராசிக்கு அப்படின்னோம்னா 9 குடையன் 12க்கு போனாலே பாக்கியங்கள் கொஞ்சம் தொலையும். குடும்பங்கள் விட்டு கொஞ்சம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 2ல் இருக்கிற சந்திரன் 12 தான் இயங்குறாருனாக்கா அடிக்கடி பயணங்கள் இருந்து இடப்பெயர்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 4ல் ராகுனாக்கா நூதனமான முறையில் சொத்துக்கள், ப்ராப்பர்ட்டி, அசையும் அசையா சொத்துக்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னாக்கா இந்த ராகு அப்படின்றது யாரோட சாரத்தில் இருக்காருனாக்கா குருவோட சாரத்தில். அதாவது குரு புரட்டாதி 2ஆம் பாதம். புரட்டாதி 2 அப்படின்னம்னாக்கா உங்களுடைய ராசிக்கு நேர் 7ஆம் இடம். அப்போ தாய் வழி ஆதாயங்கள் நிறைய பெறுறதுக்கான வாய்ப்புகளும், அதே திருமணம் தொடர்புடைய விஷயங்கள்ல உறவுக்குள்ளேயே திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். 5ல் சனி அவரும் பார்த்திங்கனாக்கா அவர் இருக்கிறது அப்படின்னம்னாக்கா சுயசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார். அவர் 10ஆம் பாவத்தை தான் இயக்க போகிறார். அது தன்னுடைய சொந்த நட்சத்திரமாக இருக்கிறதுனால உத்திரட்டாதி 1 அப்படின்னம்னாக்கா உங்கள் ராசிக்கு 10ஆம் பாவம். அப்போ நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு வேலை அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கிடைச்ச வேலையை விட பிடிச்ச வேலையை, அது சம்பளம் கம்மியாக இருக்கலாம், அல்லது அதில் டைமிங் நமக்கு முரண்பாடாக இருக்கலாம். பட் இருந்தாலும் அது நமக்கு கொஞ்சம் அது மேலே ஒரு அஃபெக்ஷன் இருக்குது. இன்னொன்று, இந்த 1 இயராக கடுமையான பிரச்சனை, பணப்பிரச்சனை. ஏன்னா 2-5 கூடையவர் 8க்கு போனாலே பைத்தியம் தான் பிடிக்கும். பணப்பிரச்சனை அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு அந்யோன்யத்தன்மை இல்லாத தன்மை இருக்கும். வாக்கு சுத்தம் இருக்காது. வாக்கு சுத்தம்னாக்க பணம் இல்லைனாலே வார்த்தை எப்படி சுத்தமாக இருக்கும்? அதாவது சொன்ன வார்த்தையை எப்படி கீப்பப் பண்ண முடியும்? 2ஆம் பாவாதிபதி கெட்டு போனாலே குடும்பம் கெட்டு போச்சு, வாக்கு கெட்டு போச்சு, தனம் கெட்டு போச்சு, எல்லாமே கெட்டு போகும். அதான் 2 கெட்டா சன்னியாசின்றோம்ல. 2 கெட்டானாக்கா 2ஆம் பாவம் கெட்டு போனால் சன்னியாசத்தன்மை. 2ன்றது பணம், குடும்பம். பணமும் இல்லை, குடும்பமும் இல்லைனாக்கா அவன் யார்? சன்னியாசி தானே. இதுதான் இந்த பாவத்தில் இந்த குரு போய் பண்ண வேலை. இந்த லாஸ்ட் 1 இயர் மிதனத்தில் போய் உட்காந்ததும் ஆரம்பித்தது தான். அவர் செவ்வாயோட சாரத்தில் போகிறாரு, அதுக்கப்புறம் ராகுவோட சாரத்தில் போகிறார். அந்த டைம் பீரிங் வர ராகு வேறு 5ல் இருந்தார். குழப்பங்கள், மனக்குழப்பம். நம்ம எதெல்லாம் சரின்னு நினைக்கிறோமோ அதெல்லாமே தப்புன்னு நடக்கும். எதெல்லாம் தப்புன்னு நினச்சி நம்ம லீவ் பண்ணமோ அதெல்லாமே சரியானதாக, அந்த நேரம் நம்ம அதை செஞ்சுருந்தா சரியாக இருந்திருக்கும் அப்படின்னு இப்போ ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி தன்மை. இப்போ ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் 2 மந்த்து நமக்கு பாசிட்டிவான சிக்னல் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இது வரைக்கும் டவர் கிடைக்காம மொபைல் எடுத்துகிட்டு இப்படி சுற்றிக்கிட்டே இருந்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப தூரம் நம்மளே அசந்து போகிற அளவுக்கு சுற்றணும். ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடச்சிடாதா அப்படின்னு நம்ம சர்வேல் பண்ணுறதுக்கு, ஒரு சான்ஸ் கிடச்சிடாதா நம்மளை யாருன்னு நிரூபிக்கிறதுக்கு, ஒரு சீன் கிடச்சிடாதா நம்ம யாருன்னு காட்டுறதுக்கு அப்படின்லாம் நினச்சதுக்கு இப்போ தான் அதாவது 9ல் குரு அதாவது ஓடினவனுக்கு 9ல் குருன்றோம்ல, ஆட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி, ஓடினவனுக்கு 9ல் குரு. அப்படின்னா ஓடி போயிட்டானாலே பிரச்சனைகள்லேருந்து வெளியே ஓடுறான்னு அர்த்தம். அப்போ பிரச்சனைகளை அவன் விட்டுட்டான்னு அர்த்தம். பிரச்சனைகள் விட்டுருச்சுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் உதறிட்டு ஓடினவனுக்கு 9னாக்க இடம் பயிற்சின்றது உங்களுக்கு நடக்கவே செய்யும். வேலை மாற்றன்றது பெரிய அளவில் இருக்கவே செய்யும். இந்த இடத்துல 5 குடை உங்களுக்கு சனியோட சாரத்துலேருந்து 10ஆம் பாவத்தை இயக்க போகிறார். அப்போ 5 பட்சனா தான் கிடைச்ச வேலை, அருமையான வேலைன்றதை காட்டிலும் பிடிச்ச வேலை, சாதாரண வேலையாக இருந்தாலும் அது சிறப்பாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற. இந்த இடத்துல 4ல் இருக்கக்கூடிய ராகு தான். அவர் புரட்டாதி 2ஆம் பாவம். புரட்டாதி 2ன்றது ராசி ரீதியாக பார்த்தீங்கன்னா 7ஆம் படம்.
சொந்த தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள், உத்தியோகத்துக்கு ஏன்னா இந்த இடத்துல உங்க ராசியாதிபதி 12ல இருந்து நேரடியா பார்வை உங்களுக்கு 6ஆம் பாவத்தையும், 7ஆம் பாவத்தையும். கடன் வலி கொஞ்சம் விடுதலை. கடன் பட்டா கூட அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான தைரியம் இதெல்லாமே வந்துரும். ஏன்னா லக்னாதிபதி, ராசியாதிபதி மறைகிறார் அவ்வளோதான். உங்களுடைய பொறுப்புகள்ல அடுத்தவங்க எடுத்துக்கிறதுக்கான, சுமந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்பவுமே ராசியாதிபதி மறைஞ்சாருன்னு அப்படின்னம்னாலே, பெருசா அதில யோகமான தன்மைகள் இருக்காது அந்த ஜாதகத்தில. ஏன்னா, ஒரு உடம்பு உங்களுக்கு எல்லா சக்திகளையும் ஏத்துக்கிற மாரி இருந்தா தான் எந்த உணவுகளையும் நீங்க எடுத்துக்க முடியும். இல்ல இது எனக்கு ஏத்துக்காது, இது எனக்கு ஒத்துக்காது, இந்த உணவு எனக்கு எடுத்துக்காது, இந்த உணவு எனக்கு உடம்புக்கு சரி வராது, இது சாப்பிட்டா டிசென்ட்ரி வந்துரும், இது வந்தா சளி பிடிச்சிரும், இது வந்தா எனக்கு சூடு வந்துரும். இப்படி எல்லா பொருளையும் நிராகரிக்கிறப்ப, உங்க உடம்பு என்னவா இருக்குன்னு உங்களுக்கே தெரியாத பட்சத்தில, நீங்க எத ஏத்துக்கணும், எத விடுத்துக்கணும் அப்படின்றது தெரியாது. அப்ப அந்த இடத்துல என்னான்னா, உங்க உடம்ப பத்தியே நீங்களா ஒரு டிசைன் பண்ணி வச்சிருப்பீங்க. இது இது மாரி தான் இருக்கும். இதுதான் ஏத்துக்கும். இது வந்து ரிஜெக்ட் பண்ணும். ஏன்னா நார்மலாவே செரிமான தன்மை உடைய பொருள்கள மட்டும் தான் உடம்பு வச்சுக்கும். இல்லனாக்கா அது வந்து கேஸா இருந்தாலும் சரி, லிக்விடா இருந்தாலும் சரி, சாலிடா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே அது வெளிய தள்ளிரும். இந்த இடத்துல உங்களுடைய சிந்தனையில டெபாசிட் ஆயிடும். இதுதான் எனக்கு வரும். இந்த திறமை தான் இருக்கும். இதுக்கு தகுந்த வேலை தான் கிடைக்கும் அப்படின்னு. திறமைய தாண்டி இன்னும் சொல்லப்போனா நீங்க உங்களுடைய நீங்க இதுவரைக்கும் புழங்கிட்டு இருக்கிற வேலையிலேருந்து அதிகமா ஏன்னா இது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு வரக்கூடிய மாற்றம். இதுக்கு முன்னாடி நேரா 12வது வருஷம் நீங்க என்ன மாரியான ஒரு மாற்றத்த சந்திச்சீங்களோ, அந்த மாற்றம் இந்த டைம் ஆஃப் பீரியடு வர்றதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. ஏன்னா 2, 5 கூடையவர் இந்த டைம் ஆஃப் தான். இந்த டயத்துல தான் உங்களுக்கு 9ல உச்சம் பெறுறாரு. அப்ப குரு 9ல உச்சம் பெறுறது அந்த ராசிக்கு இப்ப அதிசாரமா வர்றது அப்படின்னம்னா, இந்த அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5 வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் மிகப்பெரிய அனுகூலமான பலன். நீங்க அதுக்கு வந்து எப்பயுமே "காற்றுள்ள போதை தூற்றிக்கொள்" அப்படின்ற மாரி இந்த டைம் ஆஃப் பீரியடு நான் அசந்துறக்கூடாது, நான் சும்மா உட்காந்துறக்கூடாது, அதாவது நான் யோசிச்சிறக்கூடாது, நான் தயங்கிறக்கூடாது, நான் மயங்கிறக்கூடாது அப்படின்றத மட்டும் உங்களுக்குள்ள ஒரு ஒரு தன்னெழுச்சியா ஒரு விஷயத்த எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டோம்னா தான் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா, எனக்கு எல்லாமே யோகமான எல்லாம் சொல்லிட்டாருங்க. எல்லா ஜோசியரும் சொல்லிட்டாரு. நான் வந்து ஓஹோன்னு இருப்பேனா 50 வயசுக்கு மேல, நான் ஓஹோன்னு இருப்பேனா 60 வயசுக்கு மேல, எனக்கு வந்து பின்யோக ஜாதகம்மா, பார்த்தவங்க சொல்லிட்டாரு. 4 ஜோசியரை பார்த்தேன். 4 ஜோசியர்ல 3 ஜோசியர் சொல்லிட்டாரு. அப்படின்னு இருக்க முடியாது. ஏன்னா இருந்தீங்கனாக்க, என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு பரீட்சைக்கு படிச்சுட்டு போனா பாஸ் ஆவீங்களா? சும்மா சாமி கும்பிட்டு போனா பாஸ் ஆவீங்களா? அப்படின்னம்னா, படிச்சுட்டு சாமி கும்பிடாம போனா கூட பாஸ் ஆயிடுவீங்க. ஏன்னாக்கா, பரீட்சை தேர்வ உங்கள அழகா எழுத வச்சிரும். எழுதிருவீங்க. அதில பாஸ் ஆயிடுவீங்க. படிக்காம வெறும் சாமி மட்டும் கும்பிட்டு போனீங்கனாக்கா, நீங்க என்னதான் 1000 சாமி முன்னாடி வந்து உட்கார்ந்திருந்தாலும், நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க. எழுத முடியாது உங்களால. பெருசா உங்களால அந்த தேர்வுல பாஸ் பண்ண முடியாது. அதுபோல இந்த இடத்துல உங்களோட முயற்சி, உங்களுடைய உந்து சக்தி, உங்களுடைய சிந்தனை எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபியூச்சரை பத்தி. ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அதிசாரம் பெற்று அவர் 9ஆம் இடத்துக்கு, உச்ச இடத்துக்கு அவர் உங்களுடைய ராசிய பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுடைய தைரிய ஸ்தானத்த பார்க்குறாரு. அதுக்கப்புறம் உங்களுடைய கனவு ஸ்தானத்த பார்க்குறாரு. கற்பனை ஸ்தானத்த பார்க்குறாரு. நீங்க இதெல்லாம் இந்த ஆண்டு அப்படின்னு நீங்க பெரிய ஒரு போர்ட்ஃபோலியோவ நீங்க தயார் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் என்னுடைய வாட்ச் லிஸ்ட். இதுதான் என்னுடைய போர்ட்ஃபோலியோ அப்படின்னம்னா, அது ஃபுல்லா சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு. உங்களுக்கு தேவை அதாவது "பசித்திரு, தனித்திரு, விழித்திரு" அப்படின்னு விவேகானந்தர் சொன்ன மாரி, இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிய நான் கேட்ச் பண்ணணும் அப்படின்னம்னாக்கா, நான் வேட்கையோட இருக்கணும். எப்போ வருது? எப்போ வருது? எப்போ வருது? எப்போ வருது? வந்துருச்சா? அப்படின்றது உங்களுக்கே தெரியாத அளவுக்கு நீங்க வந்து இந்த நேரமா இருக்கும். நான் பொழைக்கிற நேரம். இந்த நேரமா இருக்கும். நான் ஏர்ன் பண்ற நேரம். இந்த நேரமா இருக்கும். நான் சக்சஸ் பண்ற நேரம். அப்படின்னு ஒவ்வொரு நேரத்தையும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய யூஸ்ஃபுல்லா மாத்துனா மட்டும் தான் சக்சஸ் பண்ணுவீங்க. கிடைச்சது அதிர்ஷ்டமான தன்மை, இடம், நேரம். இத வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நீங்க சர்வைவல் பண்ணி உங்களுடைய லைஃப்ல நீங்க யாரு? கெத்தா காமிக்கிறதுக்கும், நீங்க யாரு? கெத்தா நான் தான் ராஜா அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா இந்த ஆண்டு அப்படின்றது விருச்சிக ராசி நேயர்களுக்கு 10ஆம் இடம் சூரியனா இருந்து அவரும் லாபஸ்தானத்துல இருக்கிறப்ப 11 தான் இயங்க போகுதுன்றேன் வேற. லாபஸ்தானத்துல லாபாதிபதியோட சேர்ந்திருக்காரு. லாபாதிபதி யாரு? உங்களுக்கு புதன். அட்டமாதிபதியும் அவர்தான், லாபாதிபதியும் அவர்தான். ஆனா சித்திரை உங்களுடைய ராசியோட ஸ்டார்ல தான் இருக்கார். சித்திரை 1 அப்படின்றப்ப அவரும் 10ஆம் இடத்த தான் இயக்குறார். அப்ப பெரிய அளவுல உங்களுடைய ஜாப் சேஞ்ச் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதன் வழி லாபம்ன்றது ஒண்ணு இருக்குது. அரசாங்க ரீதியா அனுகூலமான பலன்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கட்சியில சேர்ந்தோம்னாக்க நமக்கு சில்லற தட்ட முடியுமா? அப்படின்றத மட்டும் பார்த்துக்கங்க. அது பெரிய அளவுல உங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு அரசியல் கட்சி அப்படின்றதே கிட்டத்தட்ட
கொள்கைக்காகவோ, பேருக்காகவோ, புகழுக்காகவோ, பெரிய சேவைக்காகவோ யாரும் செய்கிறதில்ல. அது போறதில்ல. அது போனோம்னாக்கா ஒண்ணு வேடிக்கை பார்க்க போறோம், இல்ல வரவு எதிர்பார்த்து போறோம். அந்த மாரி தான் இருக்கு. எல்லாருமே பிசினஸ் ஆயிட்டு. அதாவது நிக்கிற கவுன்சிலர்லேருந்து பெரிய போஸ்ட் வரைக்குமே என்னன்னாக்கா, எல்லாமே இத்தனை ரூவா போடுறோம், இத்தனை ரூவா எடுக்கிறோம். அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. சேவைன்றது அதில ஒரு ஒன் ஆஃப் தி பார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டின்ற மாரி ஆயிடுச்சு. அப்படின்றப்ப யாருமே கிட்டத்தட்ட இவ்வளோ ரூபா விட்டுட்டு வரோம் அப்படின்னோம்னாக்கா, 200 கோடி ரூபா நான் வந்து விட்டுட்டு இந்த துறைக்கு வரேன் அப்படின்னோம்னாக்கா, அங்க 200 கோடி ரூபா குடுத்துட்டு 40 நாள் கால் ஷீட் தரணும். இங்க 200 கோடி ரூபாய்க்கு ஒரு கையெழுத்து போட்டா போதும் அப்படின்னு கூட நெனச்சு வரலாம். அது மாரி தான். அதாவது இந்த இடத்துல என்னன்னாக்கா, எல்லாருமே ஏர்ன் பண்ண தான் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல நீங்க உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குனாக்கா, நிச்சயமா துணிஞ்சு உங்க ஜாதகத்துல 10ஆம் இடம், 6ஆம் இடத்தோட சூரியன் சப்போர்ட் பண்ணுது, சம்மந்தப்படுது அப்படின்னா தாராளமா அரசியல்ல பாலிடிக்ஸ்ல இறங்குங்க. அடுத்த ஆண்டு உங்களுக்கான கணிசமான பெனிஃபிட் அடையறதுக்கான வாய்ப்போ, அல்லது அதிகாரத்தில எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குனாக்கா, அவங்களுடைய ஜாதகத்த பார்த்தா தெரியும். அதில புழங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிகபட்சம் இதில பொலிட்டிக்கல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கடகம், சிம்மம், விருச்சிகம் எல்லாமே பொலிட்டிக்கலா அவங்க சர்வேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பெற்றவங்க தான். மறைமுகமான அதாவது 2ஆம் நம்பரா இயங்குறதுக்கான வாய்ப்புகள். ஒரு அவங்களுக்கான பிஏவா இயங்குறதுக்கான வாய்ப்புகள். அல்லது அவங்களுடைய பினாமியா இயங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அதனால இந்த காலத்த மிஸ் பண்ணாதீங்க. பெரிய அளவுல உங்களுக்கு எதிர்காலம்ன்றது ஒண்ணு இருக்கு. ஃபினான்ஷியலா இந்த அக்டோபர் மாதம் அதிசாரம் பெற குரு பெரிய அளவுல உங்களுக்கு பெனிஃபிட்ட, தைரியத்தையும், உங்களுடைய கனவு திட்டங்கள செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே தராரு. இந்த காணொளி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்லயே உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இத பதிவிட்டு உங்களுடைய கேள்விகளையும் பதிவிடுங்க. நான் அதிலேயே பதிலளிக்க ட்ரை பண்றேன். மேலும் இந்த காணொளி வந்து மற்றொரு அதாவது உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், உங்களுடைய எனிமியா இருந்தா கூட அனுப்பி வைங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவன் நல்லா இருந்தானாக்கா நம்ம நல்லா இருந்த மாரி அர்த்தம். அப்படி அனுப்பி ஷேர் பண்ணி அவங்களையும் கொஞ்சம் அவேர்னஸ் குடுத்தீங்கனாக்கா, அவங்க இந்த காலத்த வீட்ல நல்லா யுட்டிலைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள பெறுவாங்க. அவங்களுக்கு சில டவுட்ஸ் இருந்துச்சுனாக்கா, அதாவது எல்லாமே இங்க போனா சரியாயிடும், அங்க போனா சரியாயிடும்லாம் இல்ல. நாம எங்கேருந்து எப்படி சரியாவோம் அப்படின்றப்ப இந்த காலநிலை, கிரகநிலை எல்லாம் சப்போர்ட் பண்ணும் பட்சத்தில, நாம நிச்சயமா நம்முடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாரி நம்முடைய வாழ்க்கைய டிசைன் பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட்ட மட்டும் குறைக்காம வாழும் பட்சத்தில சக்சஸ்ஃபுல் மேனா நீங்க இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.